சட்டசபையில் தனி தீர்மானம் எதுக்கு? நிதிநிலை அறிக்கைக்கு கொண்டு வருவாங்க, ஏதாவது பிரச்சனைக்கு கொண்டு வருவாங்க, ஏதாவது இஷ்யூ கொண்டு வருவாங்க, இல்லை ஏதாவது வேற ஏதாவது காரணங்களுக்கு கொண்டு வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு கொலைக்கு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க. கொலைக்கா? ஆமா, கோயம்புத்தூர்ல ஒரு சம்பவம் நடந்திருக்குது. ஆமா, ஒரு இளைஞர் படுகொலை அடித்து ஒரு கும்பலால் கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கான கவன ஈர்ப்பு தீர்மானத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாரு. அதை திங்கக்கிழமை தான் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி நோத்தி வச்சுட்டாங்க. திங்கக்கிழமை ஓகே பேசலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் நம்ம அதுக்கு முன்னாடி அதை பற்றி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அது என்ன சம்பவம், டீட்டெயில் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் நடந்தது கோயம்புத்தூர்லையா? கோயம்புத்தூரில் காலேஜ் பசங்களுக்கும் நடந்த வன்முறை சம்பவம். இது ரெண்டு குரூப்புக்கு இடையில நடந்த ஒரு தகராறு தான் அப்படின்னு ராஜ்மோகன் சொல்றாப்புல. அமைச்சர் யாரு இது, அது பேர் என்ன, பள்ளி கல்வித்துறை அமைச்சர். ஆனா எல்லாத்துக்கும் அவர் தான் எஞ்சி பதில் சொல்றாப்புல. அதனால சொல்ற பதில ஒழுங்கா நியாயமா உண்மையா சொல்லணும். இதுக்கு முன்னாடி சும்மா அடிச்சு விட்ட மாதிரி ரசிக கொஞ்சம் மனப்பான்மையில பதில் சொல்லக்கூடாது. அமைச்சரா பொறுப்பெடுத்து பதில் சொல்லணும். அவருக்கு இது போயிருக்குமே, உளவுத்துறை ரிப்போர்ட், போலீஸ் ரிப்போர்ட்லாம் கொடுத்துருப்பாங்களே. அவரு அப்படிலாம் சொல்லாம அப்படி ஓப்பனா சொல்ல மாட்டாரு. அவங்க அந்த தீர்மானம் வாசிச்சப்ப குயிக் ரெஸ்பான்ஸா என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டுச்சு. ஆக்சுவலா இங்க திமுக ஆளுங்க எதிர்கட்சி தரப்புல இருந்து ராஜ்மோகன் என்ன சொன்னாப்புலன்னா, இல்லை இது இரு தரப்பினருக்கிடையே நடந்த மோதல் சம்பவத்தால் முன்பகை காரணத்தால் நடந்த கொலை அப்படின்னு வாசிக்கும் பொழுது திமுக காரங்க ஏஞ்சி, இல்லை இந்த சைடு உள்ளவங்களாம் ஏஞ்சி கூச்சல் குழப்பம் போட்டாங்க. உடனே தாவேக சைடை ஏஞ்சிட்டாங்க. ரெண்டு பக்கமும் அது வாய் சண்டை, கூச்சல் குழப்பம், இது ரெண்டுமே நம்மளுக்கு காட்டவே இல்லை. அப்படியே நம்ம ஐயா நாட்டாம இது சபாநாயகர் இருந்துக்கிறாரு, உட்காருங்க 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 அப்படின்னு ரெண்டு தரப்பையும் நியாயப்படுத்துறாரு. இவரோட ஃபுட்டேஜ் மட்டும்தான் வருது. கூச்சல் குழப்பம் பண்றவங்க அல்லது தவறா பேசின ராஜமோகனுக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச திமுக காரங்க இதெல்லாம் எதுவுமே காட்டவே இல்லை. கூச்சல் குழப்பத்தை அமளியை காட்டாம நேராக கொண்டு போய் சபாநாயகர் மூஞ்சி வச்சிடறாங்க ஃப்ரேமை. இதுதான் நேரலைங்கிற பேர்ல இந்த அநியாயம் தான் நடந்துகிட்டு இருக்குது. முழுசா என்ன காமிக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. சரி, ஓகே, விஷயத்துக்கு வருவோம். ராஜ்மோகன் என்ன சொல்றாருன்னா, இது வன்முறை சம்பவம் தான், ரெண்டு குரூப்பு கடையில் நடந்த சம்பவம் தான். போதை பொருளுக்கு எதிராக அந்த பையன் கம்ப்ளைண்ட் கொடுத்தது, அதனால அந்த பையனை அடிச்சு கொன்னது. அவங்க அம்மா சொல்றாங்களே, இப்போ அந்த பையனோட அம்மா அந்த கதறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த காலேஜ் நிர்வாகம் என்ன சொல்லிருக்குன்னா, பையன் சூசைட் பண்ணிக்கிட்டான், விஷத்தை குடிச்சிட்டான்னு சொல்றாங்க. அப்படி சொல்லிதான் அவங்க பேரண்ட்ஸ் வரவழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ ஒரு காலேஜ் நிர்வாகம் யாரை காப்பாத்துறதுக்காக அவ்வளவு ஒரு பெரிய பொய் சொல்லுது. என்ன பொய்? அந்த பையன் விஷம் குடிச்சிட்டான்னு சொல்றது. அந்த பையனை அடிச்சு கொண்டு இருக்காங்க, ரொம்ப கொடூரமா அடிச்சு கொலை பண்ணிருக்காங்க, அவ்வளவு வெஞ்சன்ஸ்ல பண்ணிருக்காங்க. அந்த பையன் ஏற்கனவே எங்க போதை நடமாட்டம் அதிகமா இருக்கு, ட்ரக்ஸை கன்சியூம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காப்ல. அந்த பையனை தான் அடிச்சு கொண்டு இருக்காங்க. இங்க காலேஜ்ல எல்லா காலேஜஸ்லயும் தகராறோ கோஷ்டியோ அது இருக்கதான் செய்யும். ஆனா இதோட பின்னணி என்னன்றதையே நீங்க சொல்லாம, அப்போ காலேஜ்ல காலேஜ் நிர்வாகம் இப்ப யாரை காப்பாத்துறதுக்காக போய் சொல்லுது. இந்த காலேஜை நம்பி இத்தனை பேரோட குழந்தைங்களை எப்படி படிக்க வைக்க முடியும்? இப்ப நம்ம பிள்ளைல ஒரு இடத்துக்கு அனுப்புறோம் ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு, அந்த இன்ஸ்டிடியூஷன் நேர்மையா உண்மையா இருந்தாதுன்னா அது குழந்தைங்களுக்கும் அந்த நேர்மை உண்மையை நல்லதையும் சொல்லி கொடுக்கும். நீங்க காலேஜ் இன்ஸ்டிடியூஷன் மேனேஜ்மெண்ட் இவ்வளவு தூரத்துக்கு ஒரு பொய் சொல்லக்கூடிய இவ்வளவு கேவலமான மேனேஜ்மெண்ட் உள்ளவங்க, நீங்க என்ன டேஷ் நீங்க காலேஜ் வச்சு நடத்துறீங்க? உங்களை நம்பி எப்படி பிள்ளைல அனுப்புறது? இல்ல இது என்னன்னா, இது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. இது எவ்வளவோ கொலைகள் டெய்லி நடக்குது தமிழ்நாட்டில், நிறைய கொலைகள். அதாவது போன வாரத்தில் மதுரையில் மட்டும் கூலிப்படை ரவுடி கொலைகள் கிட்டத்தட்ட 5-6 கொலைகள் நடந்திருக்குது 3 நாளில் வரிசையா. அதுக்கெல்லாம் என்ன பதில்னு தெரியல. டெய்லி கொலை சம்பவம் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் இது ஏன் பிரச்சனை ஆகுதுன்னா, ஒரு மாணவன், இன்னொன்று அவனை விசாரணைக்கு அழைக்கிறாங்க ஸ்டேஷனுக்கு. விசாரணைக்கு அழைச்சிட்டு அவனை வெளியில் விடுறாங்க. வெளியில் விட்டு அடுத்த நாளோ 2வது நாளோ தான் இந்த சம்பவம் நடக்குது. எல்லாரும், அதுவும் அவங்க அப்பா டீட்டெயிலாக சொல்கிறாரு. இந்த கொலை செய்யப்பட்ட அந்த பையனும் இன்னொரு ஃப்ரெண்டும் தான் வண்டியில் போகிறாங்க. காலேஜ் விட்டு வெளில போகும்போது நான் போகிறேன் அப்டேட் பண்ணிட்டு அவங்க அப்பாட்ட அப்டேட் பண்ணுறாப்புல. அதுக்கப்புறமா என்னன்னா, அந்த பசங்க விசாரிச்சோன்னு என்னன்னா, அந்த பையன் அப்ரூவராக மாறிடுறாப்புல. யாரு? கொலை செய்யப்பட்ட பையன் இருக்காப்புல, அவர் உண்மையெல்லாம் சொல்லிட்டு அப்ரூவராக மாறிட்டு வராப்புல.
இந்த விஷயம் எப்படியும் அந்த பசங்களுக்கு அந்த கும்பலுக்கு தெரிஞ்சு அந்த 20 பேர் கொண்ட கும்பல் அவனை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இடத்துக்கு வர சொல்கிறாங்க. வர சொல்லி அந்த கொலை செய்யப்பட்ட பையன் ப்ளஸ் பின்னாடி ஒரு பையன் இருந்திருக்கிறான், 2 பேரும் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பின்னாடி இருந்த பையன் ஓடி போயிட்டான். இப்போ இந்த பையன் மாட்டிட்டான். இந்த பையனை அடித்து லிட்டரி கொலை பண்ணியிருக்காங்க. இது அந்த தூரத்துலேருந்து அந்த பையன் பார்த்துட்டான். இதான் நடந்தது. அவங்க அப்பாட்ட வந்து நடந்த வரைக்கும் அவன் அப்டேட் பண்ணியிருக்கான். அவங்க அப்பாவே சொல்கிறாரு, அந்த போதை கஞ்சா பிரச்சனை சம்மந்தமாக தான் வந்து விசாரணை நடந்திருக்குது. அந்த விசாரணை முழுக்க உண்மையை சொல்லியிருக்காப்புல அந்த பையன். அவங்க அப்பா என்ன சொல்கிறாப்புல, இன்னும் கொலை செய்யப்பட்ட அப்பா, என் பையன்கிட்ட உண்மையை வாங்கிட்டு போலீஸ்காரங்க அந்த பசங்களுக்கோ இல்லை அந்த பசங்களோட ஆட்களுக்கு அவங்களோட பேக்ரவுண்டில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன தெரியுங்களா, அந்த கஞ்சா வியாபார போட்டி இருக்குல்ல, கஞ்சா வியாபார போட்டி, அப்புறம் மணல் கொள்ளை மாஃபியா, இதுக்குள்ளெல்லாம் மாட்டிக்கிட்டிங்கன்னா கன்ஃபார்ம் கொலை தான். கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அதிலலாம் வந்து அவ்வளோ பணம் விளையாடுன்னு சொல்கிறாங்க. நானும் பல யூஸ் பார்த்துட்டேன். மணல் கொள்ளை மாஃபியாவில் யாராவது ஒரு ஆள் சிக்கினா கூட கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க, போட்டு நடு ரோட்லேயே போட்டு பொழந்து எடுத்துடுறாங்க. கஞ்சா வியாபாரத்துலேயும் அப்படி தான். கஞ்சா வியாபாரத்தில் யாராவது குறுக்க வந்தாங்கன்னா அவங்களையும் இந்த மாதிரி சரமாரியாக போட்டு தள்ளுறது வாடிக்கையாக இருக்குது தமிழ்நாட்டில். நான் படித்த நியூஸ் அடிப்படையில் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த பையன் சொன்ன இந்த விவரங்கள் அந்த கஞ்சா வியாபாரத்துக்கு எதிராக இருந்திருக்குது. அது வந்து பாதிப்படை செய்ய இருக்கிறதுனால அந்த கும்பல் வந்து அந்த பையனை போட்டு தள்ளிட்டாங்க. இதுதான் அவங்க அப்பா சைடு சொல்ல நரேட்டிவ். ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்லுது, ராஜமோகன் என்ன சொல்கிறா அப்படின்னா, இல்லை அது 2 பேருக்குள்ள கோஷ்டி தகராறு இருக்குது, மாணவர்கள்லாம் இயல்பாக ஒரு தகராறு இருக்கும்ல, அதில் வந்தது தாங்க இது அப்படின்னு ராஜமோகன் ஒரு ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸாக சொல்கிறாப்புல. ஆனால் இது பெரும் பிரச்சனையாகும். இதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா, அசிங்கமா உங்களை எல்லாம் கேட்கணும்னு தோணுது. இல்ல எப்படி நீங்க இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள்லயும், நான் என்னுடைய கருத்தை நான் சொல்றேன், இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள்லயும் ஒரு சிஎம் தான் கொண்டு போய் போதையை கொடுத்தாரு, இல்ல சிஎம் தான் இது பண்ண வச்சாருன்னுலாம் கிடையாது. இது வந்து முட்டாள்தனமான நரேட்டிவ். எந்த சிஎம்மும் அது பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு தேவையில்லை. ஆனா ஒரு கிரைம் நடந்திருக்குன்னா அந்த கிரைம் இப்படிதான் நடந்திருக்கு, இதுதான் இஷ்யூ, இதுதான் விஷயம்ன்றது தெள்ள தெளிவா ஒரு அரசாங்கம் சைட்ல இருந்து ஒரு பிரதிநிதியை நீங்க சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கலாம். இங்க ஏன் நீங்க மூடி மறைக்கிறீங்க, ஏன் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க? அப்போ உங்களுடைய கையாலாகாத தனத்தை மூடி மறைக்கிறதுக்காக நீங்க ஒரு தவறான இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு அதனால பாதிக்கப்பட போறது இன்னும் எத்தனையோ பிள்ளைங்க இருக்கலாம்ல. இல்ல அது என்னன்னா இப்போ 2 விஷயம் இருக்குது. எப்படின்னா அவங்க அப்பா, அதாவது அந்த பையன் வந்து உடனே ஃபோன் பண்ணி அவங்க அப்பாட்ட அப்டேட் பண்ணியிருக்கான். அதுதான் அவங்க அப்பா அப்படி உண்மையை சொல்கிறாரு. இன்னொன்று போலீஸ் தரப்பு ராஜமோகன் சொல்கிறது, அரசு தரப்பு சொல்கிறது தான் ராஜமோகன் சொல்கிறது. கொலை இல்லை, இது பசங்க பிரச்சனை தானே அரசு தரப்பும், இல்லை இது கஞ்சா பிரச்சனை அப்படின்னு பெற்றோர் தரப்பும் சொல்கிறாங்க. இது யார் சொல்கிறது? இப்போ நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம்ல, இப்போ கஞ்சா அடிச்சு இது அவங்க பெற்றவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம்ல, இந்த நியூஸ் இவங்க பார்க்க மாட்டாங்களா? அமைச்சராக இருந்தால் இந்த நியூஸ் இவங்க பார்க்கக்கூடாதா? பார்ப்பாங்களே. அப்போ இதுக்கான என்ன ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க? அதான் சரி, திங்கக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஏன்னா அதை விசாரிக்க போகிறாங்க. பின்னாடி இது அரசோட மெயினான அந்த கவனத்துக்கு வந்ததுனால இது வந்து ஒரு பெரிய சீரியஸ் இஷ்யூவாக மாறுது. நிச்சயமாக அரசு இதுக்கு வந்து பதில் சொல்லி தான் ஆகணும். ஆனால் அவங்க என்ன மாதிரி சார்ஜ் எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அரசு வந்ததுக்கப்புறம் சொன்னா ஊழல் ஒழிக்கப்பட்டது, கஞ்சா முற்றிலும் ஒழிக்கப்பட்டது, வந்து நடவடிக்கை எடுத்து ரொம்ப துரிதமாக கஞ்சா ஒழிப்பிற்கு நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறோம், துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறோம்னு இந்த அரசு சொல்லியிருக்குது. ஏன்னா இந்த லியோ அப்புறம் இந்த மாதிரியான படங்களில், மாஸ்டர் படங்களில் வந்து ட்ரக்ஸ் விஷயங்கள் வந்து அதிகமாக ப்ரொமோட் செய்யப்பட்டு அது வந்து நிறைய இந்த மாதிரி பொது சமூகத்திலையும் இந்த மாதிரி நிறைய உலாவிட்டு இருக்குது. அதை வந்து நாங்கள் சீக்கிரமாக நாங்கள் வந்து முடிச்சிடுவோம், துரிதமாக நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி. இது 4 மாசத்துக்கு முன்னாடியுமே நம்ம ஒரு வீடியோல பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். எலெக்ஷனுக்கு முன்னாடியுமே நம்ம பேசணும். ட்ரக்ஸோட நடமாட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இது நான் ஒரு 2 வருஷமாவே சொல்றேன். சவுத் சைட்ல அதிகமாகவே இருக்கு. முக்கியமா குறிப்பிட்டு சொல்லணும்னா விருதுநகருக்கு அந்த பக்கம் கஞ்சாலாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா. இந்த நாள் ஒரு கொலை நடந்தது, நைட்ல போயிட்டு மண்டையில சுத்திரால அடிச்சு கொலை பண்ணாங்களே, ரீல்ஸ் எடுத்து போட்டாங்களே, அது இந்த பசங்க 3 நாளுக்கு முன்னாடி கோயம்புத்தூர், சேலமா என்ன கோயம்புத்தூர் அதுவும் கோயம்புத்தூர் தானா? கோயம்புத்தூர் கிணத்துக்கடவுல கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூரை சுத்தி ஏகப்பட்ட கிரைம்ஸ் நடக்குது, நிறைய கிரைம்ஸ் நடக்குது. அது முக்கியமா இளைஞர்கள், டீனேஜர்ஸோடைய ரிலேட்டபிள் கிரைம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா நடக்குது. அங்கதான் காலேஜஸும் நிறைய இருக்கு. அங்கதான் மற்ற மாவட்டத்துல வந்து பிள்ளைங்க படிக்கக்கூடிய இடங்களும் அதுக்கு தான் ஜாஸ்தியா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய பிள்ளைங்க கோயம்புத்தூர்ல தான் படிக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு எஜுகேஷன் ஹப்பா இருக்கு. ஆனா அங்கதான் இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கு. ரொம்ப பெற்றோர்களும் ரொம்ப கவனமா இருக்கணும். அரசு வந்து என்ன நடவடிக்கை எடுக்குன்னு தெரியல. ஏன்னா இது வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது.
ஒரு அலட்சியமான பதில்கள் வருது, எந்தவித நடவடிக்கையும் இல்லை. ஏன்னா சமூக விரோதிகளோட வந்து அந்த சுதந்திரம் வந்து காட்டுத்தனமா போயிட்டு இருக்குது. போன வாரம் மதுரையில் அவ்வளோ கொலை நடந்திருக்குது, அவ்வளோ கொலை நடந்திருக்கு. இல்லை, வெளியே வர்றதும் இல்லை, நியூஸும் தெரியுறது. ஆமா, விவசாயிகள் போராட்டம் நடத்திருக்காங்க தேனியில, அந்த செய்தியே வரல. தேனி பக்கத்துல என்ன மலை, அது மேகமலையா? மேகமலையில தானே அந்த முஸ்லிம் மக்கள், அது ஆம்பூர்ல 5500 குடும்பங்களை காலி பண்ண சொன்னது ஆம்பூர்ல. தேனி போடி நாயக்கனூர் அங்கெல்லாம் வந்து மலைவாழ் மக்களை வந்து காலி பண்ண வெளியேற்றுறாங்க. வழக்கம் போல அதே காரணங்களை சொல்லி வன விலங்குகள் உள்ள வருது, நீங்க வெளியில போகணும், அப்பதான் விலங்குகளை காப்பாற்ற முடியும், எங்களுக்கு தேவை, இந்த இடம் தேவைப்படுதுன்னு சொல்லி காலங்காலமாக வந்து அந்த மக்கள் வெளியேறதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்களோ அதே காரணங்களை இப்பயும் சொல்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் எதுவுமே வெளியில் வரல, இந்த விஷயங்கள்லாம் எதுவுமே பேசுபடு பொருளாக மாற்றவே இல்லை. கமுக்கமாக இருக்காங்க, எந்த நியூஸும் வர மாட்டேங்குது. டெய்லி ரீல்ஸ் வருது, முதல்வர் அதை செஞ்சார், இதை திறந்தார், அங்கே போனார், மூஞ்சி அப்படியே 5 நிமிஷம் ஒரே இடத்துல வைத்திருந்தார், இதுதான் செய்தி நம்மளுக்கு. இல்லைனா ஏதாவது கேள்வி கேட்டோம்னா சட்டசபையில் பதில் இல்லை, டேபிள் உடைக்க வேண்டியது, மைக்கை உடைக்க வேண்டியது, கேட்ட கேள்விக்கு உருப்படியான பதில் கிடையாது, கோவம் மட்டும் வருது. கோவம், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. கேள்வி கேட்ட எங்கேயுமே நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்க. சட்டசபையில் வந்து கேள்வி கேட்டால் பதில் சொல்லி ஆகணும், அதுக்கு தான் சட்டசபை இருக்குது. நீங்கள் அங்கேயும் வந்து உருட்டிக்கிட்டு இருக்கிறது, அங்கேயும் ஏதோ ப்ரைவேட் சேனலுக்கு பேட்டி கொடுக்குற மாதிரி உட்காந்து பேட்டி கொடுத்துட்டு இருந்தா என்னத்துக்கு தான் ஆகுது? தமிழ்நாடு எங்கே போகுது, என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. ஸோ இந்த கிரிட்டிக்கலான கண்டிஷனில் தான் தமிழ்நாடு இருக்குது. பார்ப்போம், இதுக்கு வந்து இந்த பிரச்சனைக்கு தமிழ்நாடு அரசு என்ன பதில் சொல்ல போகுது, இந்த பிரச்சனை எந்த திசைக்கு கொண்டு போக போகுது, எப்படி மழுங்கடிக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.